ஹியூமர் கிளப்னுடைய செயலாளர் சேகரன் மற்றும் ஒருங்கிணைப்பாளர் சுவாமிநாதன் இங்க வந்திருக்காங்க. அவங்க நம்மளுக்கு இப்ப ஜோக் சொல்ல போறாங்க. வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய நிறைய நகைச்சுவைகளையே ரொம்ப சந்தோஷமா எடுத்துக்கலாம். நான் ஒருத்தர் வீட்டுக்கு போயிருந்தேன். அவரோட பையன் சின்ன பையன், எல்கேஜி பையன், ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கான். அப்போ ஏதாவது விசாரிக்கணுமே, இது யாருன்னு உன் பையனா? ஆமான்னு. எங்க என்ன ஏதோ ஸ்கூல்ல படிக்கிறான்னு. நான் சும்மா ஒரு பேச்சுக்காக கேட்டேன், இப்படி டிஃபன்லாம் கையிலேயே எடுத்துன்னு போயிடுவானா அப்படின்னு. ஆமா, டிஃபன்லாம் கையிலேயே எடுத்துன்னு போயிடுவான்னு. உடனே அவன், இல்ல அங்கிள், டிஃபன் பாக்ஸ்ல தான் எடுத்துன்னு போவோம். நம்ம எதிர்பார்க்கல அது. அது மாதிரி அந்த லஞ்ச் ஹவர்ல அந்த சின்ன சின்ன குழந்தைகள்லாம் லால்ல உட்காந்து லஞ்ச் சாப்பிடும். அதில் ஒரு டிஃபன் பாக்ஸ் ஒரு குழந்தை, பெண் குழந்தை, அது கொஞ்சம் பீலா விடுறது அவங்க அம்மாவை பத்தி. யூ நோ மை மம்மி, ஷீ இஸ் வெரி கிரேட், யூனோ. இங்கிலீஷ்ல பேசணும், கான்வென்ட். சொல்லுன்னா அது சொல்லுது, எங்க மம்மிட்ட ஒரு சப்ஜெக்ட் கொடுத்து பேசுனா 5 hours பேசுவாங்க தெரியுமா எங்க மம்மி. 5 hours, இட்ஸ் வெரி கிரேட், யூனோ அப்படின்னு. உடனே இன்னொரு குழந்தை சொல்லுது, உங்க மம்மி என்னடி உங்க மம்மி, எங்க மம்மி சப்ஜெக்டே இல்லாம 10 hours பேசுவாங்க தெரியுமா. இதெல்லாம் அந்த மாதிரி இந்த வீட்டுக்குள்ள நடக்கும். இப்போ நான் ஆபீஸுக்கு வந்தேன். வந்த உடனே நான் 3வது மாடியில இருக்கேன். நான் ஆபீஸ் விட்டு வர நேரம் இந்த ஒரு 5-6 மணி விளக்கு வைக்கிற நேரம்னு வச்சுங்களேன். நான் இப்படி வந்தேன். என் ஒய்ஃப் ஒரு ஹார்மோனிய பெட்டியை வச்சுட்டு பாட ஆரம்பிச்சாங்க. நல்லா சத்தம் போட்டு பாட ஆரம்பிச்சாங்க. நான் ஷர்ட்டை கட்டி வச்சுட்டு பனியனோட பால்கனியில ஒரு 4 பேர் பாக்குற மாதிரி நின்றுக்கிட்டேன். என் ஒய்ஃபுக்கு கோவம் வந்துடுச்சு. இந்த துக்குடித்தனம் தானே வானாங்கிறது. நான் பாட ஆரம்பிச்சோன்னு எதுக்காக வெளில போய் நிக்கிறீங்க, வாங்க உள்ள அப்படின்னா. நான் சொன்னேன், நான் அதுக்காக போய் நிக்கலமா, நான் ஏதோ உன்னை கொடுமைப்படுத்துறதா அக்கம் பக்கத்துல இருக்கிற நினைச்சுப்பான், அதெல்லாம் இல்லைங்கிறதுக்காக தான் வெளில போய் நிக்கிறேன். நான் இந்த ஹியூமர் கிளப்ல சேர்ந்து நான் ரசிக்கிறதுனா சின்ன சின்ன குழந்தைகள்லாம் பியூட்டிஃபுல் ஜோக்ஸ் எல்லாம் சொல்லும். அதுல நான் ஒரு 3-4 ஜோக்ஸ் சொல்றதுக்கு ஆசைப்படுறேன். ஒரு பையன் ஆக்சுவலி எங்க ஹியூமர் கிளப்புக்கு ஒரு பெரிய ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட், கார்டியாலஜிஸ்ட். அவர் வரார். அவரும் நல்ல ஹியூமர்லாம் பேசுவார், ரொம்ப ஆசைப்படுவார் பேசுறதுக்கு. நிறைய அந்த ஹியூமர்லாம் என்ஜாய் பண்ணாக்க பிளட் பிரஷர் குறையும், ஹார்ட் ஃபங்க்ஷனிங் நல்லா இருக்கும், கொலஸ்ட்ரால் குறையும், டயபிட்டிஸ்லாம் வராது. நல்லா அவரும் நல்லா ப்ரீச் எல்லாம் பண்ணுவாரு. அவரை உட்கார வச்சுட்டு ஒரு பையன் இன்ட்ரோடியூஸ் பண்றான் அவரை. சோ அண்ட் சோ இஸ் பெரிய கார்டியாலஜிஸ்ட், வேர்ல்ட் ஃபேமஸ் ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட். ஆனா சம்பாதிச்சது எதுவுமே நேர்வழி கிடையாது, எல்லாமே பைபாஸ் தான். அப்படி ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல்ல டீன் அது எல்லாம் ஒரு சுகாதார அமைச்சர் வரப்போறார் அந்த ஆஸ்பத்திரிக்கு. அவரை குஷிப்படுத்தணும்னு சொல்லிட்டு எல்லா பைத்தியங்களையும் கூப்பிட்டு ரொம்ப ட்ரைனிங் கொடுக்கிறார். இந்த மாதிரி மந்திரி வரப்போறாரு, அவர் மந்திரி வரைச்சே மந்திரி கபாலி வாழ்க, மந்திரி கபாலி வாழ்கன்னு எல்லாம் கத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரைனிங். ஒரு வாரம் நல்ல ட்ரைனிங். இருக்கிறது ஒரு 50-100 பைத்தியங்கள், எல்லாரையும் கூப்பிட்டு ட்ரைனிங். எல்லாரும் ராத்திரி தூக்கத்துல இருந்தாலும் மந்திரி கபாலினா வாழ்கன்னு கத்தும். சோ அந்த அமைச்சரும் இறங்குறார். அவர் காம்பவுண்ட் வாலை விட்டு வெளியிலேயே இறங்கி அவருக்கு அங்கேயே எல்லாரும் மாலை போட்டு உள்ளர அழிச்சிட்டு வராங்க. உள்ளர அழிச்சிட்டு வந்தோடனே மந்திரி கபாலின்னு ஒருத்தர் கத்துறா, எல்லாரும் வாழ்க மந்திரி கபாலியும் வாழ்க, மந்திரி கபாலியும் வாழ்கன்னு. மந்திரி ஒரே குஷி ஆயிடுறார். உள்ள வரைச்ச அந்த வராண்டால ஒரு காக்கி ட்ரௌசர் போட்டுட்டு ஒருத்தன் வெறுமனை சும்மா உட்கார்ந்துட்டு இருந்தான். அவங்ககிட்ட போய் மந்திரி கேட்கிறார், என்னப்பா எல்லாரும் என்ன மந்திரி கபாலி வாழ்க வாழ்கன்னு சொல்றாங்க, நீ மட்டும் சும்மா உட்கார்ந்து இருக்கிறியே அப்படின்னு கேட்டான். அவன் சொல்றான், சார் நான் இந்த ஹாஸ்பிட்டல்ல வார்ட் பாய் சார், நான் ஒண்ணு பைத்தியம் இல்ல அப்படின்னா. இது மாதிரி இப்போ நம்ம ஒரு டிவில, சென்னை டிவின்னு வச்சுக்காங்களேன். அந்த சென்னை டிவில இந்த மெட்டீரியலாஜிக்கல், அதாவது வானிலை அறிக்கை சொல்றவர் எது சொன்னாலும் தப்பு தவறமா வருது. வெயில் அடிக்கும் அப்படின்னா மழை பெய்யுது, மழை வரும், புயல் அடிக்கும் அப்படின்னா நல்ல வெயில் காயுது. இது மாதிரியே இருக்கிறதுனால தினம் நெக்ஸ்ட் டே மார்னிங் நியூஸ் பேப்பர்ல போட்டு அந்த டிவியை போட்டு கிழிக்கிறாங்க. இது சொல்றது எல்லாம் பேத்தல், இது சொல்றது எதுவுமே நடக்க மாட்டேங்குது, இவருடைய வானிலை அறிக்கை எல்லாமே தப்பு தவறுமா வருது அப்படின்னு. சோ அந்த சென்னை டிவியோட ஓனர் அந்த வானிலை அறிக்கை சொல்றவரை கூப்பிட்டு சாக் பண்ணிடுறாரு, டிஸ்மிஸ் பண்ணிடுறாரு. நீ சொல்றதெல்லாம் ஒரே பொய்யா வருது, நீ வேலைக்கு வேணாம்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிடுறாரு. உடனே அவனுக்கு என்ன பண்ணுவார், அவரு வேற எங்கேயா வேலை தேடணும். சோ பெங்களூர் போறாரு. பெங்களூர் போய் டிவி, பெங்களூர் டிவின்னு ஒரு டிவி, அங்க போய் அப்ளை பண்றாரு. அங்க போய் அப்ளை பண்ண உடனே இவருக்கு சப்ஜெக்ட் தெரியுது எல்லாம். சோ இன்டர்வியூ பண்றவங்க நிறைய கேள்வி கேட்கறாங்க, பதில் சொல்றாரு.
ஆனா கடைசியில வந்து ஒரு எல்லாம் வேலையெல்லாம் ஆல்மோஸ்ட் கொடுத்தாச்சு. கடைசியில ஒரு கேள்வி கேட்பாங்க இல்லையா, நீ முந்தின ஜாபை ஏன் விட்ட அப்படின்னு. அவங்களும் கேக்குறாங்க, நீ முந்தின வேலையை ஏன் விட்ட அப்படின்னு. அவரு யோசிச்சு சொன்னாராம், சென்னையில வெதர் என்னோட ஒத்துக்கவே இல்லை அப்படின்னாராம். ஆனா இன்னொன்னு, if you are going to be too good to somebody, you are inviting trouble. அதாவது ரொம்ப நல்லவனா இருக்கக்கூடாது, வேணுங்கிற அளவுக்கு நல்லவனா இருந்துட்டு சும்மா இருந்துடணும். ஏன்னா நம்மளுடைய ஹீரோ வந்து தினம் ஒரு கோயிலுக்கு போய் ஒரு பிச்சைக்காரனுக்கு ₹1 போடுவார். டெய்லி வில் டிராப் a 1 rupee காயின். ஒரு வருஷம் கழிச்சு he made it 75 paise டெய்லி. அவன் அப்பெல்லாம் ₹1 2 ஸ்கொயர் மீல் கிடைக்கும் அப்போ ₹1. அது வாங்கி போயிடுவான் அவன். ஸோ ஒரு வருஷம் கழிச்சு ₹3 பண்ணாரு. அதை அப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு 8 பண்ணாரு. அப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு 4 ஆச்சு. அப்போ அந்த பிச்சைக்காரன் எழுந்து கேட்டானா, இந்த தர்மதுரை விலைவாசி எல்லாம் ஏறினே போகுது, நீ மட்டும் ₹1 கொடுத்துட்டு இருந்த, அப்புறம் ₹3 பண்ண, நான் சும்மா இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு 8 வாங்கினாத, அதுக்கப்புறம் ஒரு வருஷம் 4 வாங்கினேன், நியாயமா அது அப்படின்னு கேட்டான். யாராவது பிச்சைக்காரங்கிட்ட போய் வந்து ஜஸ்டிபிகேஷன் கொடுப்பாங்களா? நம்ம ஃப்ரெண்டு வந்து ரொம்ப ஜென்டில்மேன் ஆச்சா. அவர் சொன்னார், மிஸ்டர் பெகர், நான் வந்து ₹1 கொடுத்துட்டு இருந்த போது நான் பேச்சுலர், ஐ ஹேட் எனஃப் மணி டு ஸ்பெண்ட், நிறைய பணம் இருந்தது, அதனால ₹1 கொடுத்துட்டு இருந்தேன் உனக்கு. அப்புறம் எனக்கு கல்யாணம் ஆச்சு, கல்யாணம் ஆனவனே செலவெல்லாம் இன்க்ரீஸ் ஆகுது இல்ல, அதனால ஐ மேட் இட் 75 paise. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு குழந்தை பிறந்தது, புள்ள குழந்தை பிறந்தது. ஸோ அதனால நான் 8 வாங்கினேன். அதுக்கு அடுத்த வருஷம் ரீசெண்டா எனக்கு ஒரு பொன் குழந்தையும் பிறந்துச்சு. ஸோ அதனால 4 வாக்கினேன் அப்படின்னா நியாயம் தானே அவர் சொல்றது. அப்போ அந்த பிச்சைக்காரன் வந்து ரொம்ப அப்படி பார்த்துட்டு அவனை பார்த்து சொன்னாராம், அப்படின்னா என்னுடைய வருமானத்துல அவன் குட்டத்தை நடத்துறேன்னு சொல்லு அப்படின்னா. இப்ப கோவிலே அமைதியான இடம், பகவான அப்படி மன அமைதிக்காக போறோம். அதுல 2 மிடில் கிளாஸ் லேடிஸ் 2 பேர் பேசிட்டு போறாங்க. ஒரு பொம்பளை சொல்லுது, நான் சொல்றேன்னு மட்டும் நினைக்காத ராதிகா, ஃப்ரெண்டுகிட்ட சொல்ற, நான் சொல்றேன்னு மட்டும் நினைக்காத ராதிகா, மனசு வெறுத்து போய் சொல்றேன், ஆனா நான் சொன்னது பலிக்கும். மனசு வெறுத்து போய் சொல்றேன், என் மாமியாருக்கு மட்டும் நல்ல சாவே வராது, எங்க கோயில்ல நின்ட்டு. நான் நினைச்சேன், அப்ப அதை கேட்கிற பொம்பளையாவது இப்படி எல்லாம் சொல்லாதரி, கோயில்லன்னு சொல்லணும்ல. அந்த பொம்பளை சொல்லுது, நான் சொல்லணும்னு நினைச்சேன், நீ சொல்லிட்டேங்குது. நிறைய அந்த மாதிரி எல்லாம் அனெக்டோஸ் எல்லாம் பாத்தீங்களா. ஒரு 2 லேடிஸ் பேசிக்கிறாங்க. ஒரு லேடி சொல்றா, இந்த பள்ளிக்கூட வாத்தியார கல்யாணம் பண்ண பெரிய தப்பா போச்சு, என்ன சொன்னாலும் ஒரு பெஞ்சு போட்டிருக்கான் வீட்டுல, ஏறுங்கிறான் பெஞ்சு மேல. நான் இது தப்புன்னா ஏறு, பெஞ்சு மேல ஏறுங்கிறான். இவனு வந்து என்னால கண்ட்ரோலே பண்ண முடியல. ஸ்கூல்ல எப்படி பண்ணானோ அதே மாதிரி பண்றான். அம்மா, உங்க வீட்டுக்காரரு போலீஸ்காரன்னு சொன்னீங்க, அவரும் ஏதாவது ஆனா உன்னா கை நீட்டுவாரோ அப்படின்னு இந்த பொம்பளை. ஆமா, ரொம்ப கோபக்காரன், நேத்து அப்படித்தான், இன்னாடி சொன்னு கைய நீட்டினான்ல, வலது கையை தூக்கி இப்படி அடிக்கிறதுக்கு நீட்டினான்ல, நான் உஷாரா ஒரு 50 ரூபா இடது கையில வச்சேன், வெறப்பா சல்யூட் அடிக்கிறான். we know how to handle அப்படிங்கிற. இதெல்லாம் வந்து நல்ல. யாரோ ஒருத்தர் அந்த காலத்துல ஒரு 4 கிரவுண்ட் வாங்கி போட்டிருக்காரு கோயம்பேடுல. அவர் எதிர்பார்க்காம எழுத்த மாதிரி பஸ் ஸ்டாண்ட் வந்துருச்சு, டெவலப் ஆகி போச்சு. அது இந்த ரியல் எஸ்டேட்காரங்க ஏதாவது மந்திரி கிந்திரி ஏதோ தொந்தரவு பண்ணுவாங்க கொடுத்துருன்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றா, அதுல இருந்து எஸ்கேப் பண்றதுக்காக அதுல ஒரு போர்டு வைக்கிறார் மேடம். அதான் என்னன்னா, ஒரு பெரிய போர்டு வச்சு, இந்த நிலம் விற்பனைக்கு அல்ல, தயவு செய்து தொந்தரவு செய்யாதீர்கள். தமிழ் தெரியாத வேற லாங்குவேஜ்காரன் வந்தான்னா அவன் புரிஞ்சுக்கணும், திஸ் லேண்ட் இஸ் நாட் ஃபார் சேல், டோன்ட் டிஸ்டர்ப் அஸ் அப்படின்னு வச்சார். இது வரைக்கும் நல்லது. அதுக்கப்புறம் தான் அவர் காமெடி பண்றாரு. என்ன பண்றாருன்னா, இந்த நிலம் விற்பனைக்கு அல்ல, தயவு செய்து தொந்தரவு செய்யாதீர்கள், தொடர்புக்குன்னு போட்டு செல் நம்பரை கொடுத்துட்டான். பிளீஸ் கான்டாக்ட் செல் நம்பர். அவன் எவ்வளவு புத்திசாலியா இருப்பான். கண்டக்டர் சொல்றான், அங்க யாரோ டிக்கெட் வாங்கல, டிக்கெட் வாங்காதவங்க எல்லாம் சொல்றேன் டிக்கெட் வாங்கிடுங்க அப்படின்னு சொல்றான். பின்னாடியில இருந்து ஒரு குரல் கொட்டு, எல்லாம் வாங்கியாச்சு. இப்ப கண்டக்டர் சொல்றான், நான் ஒன்ன சொல்ல, யார் யாரு டிக்கெட் வாங்கலையோ அவங்க எல்லாம் வாங்கிடுங்கிறான். பின்னாடியில இருந்து ஒரு குரல் வருது,
டிக்கெட் வாங்காதவங்க தான் சொல்றோம் வாங்கிட்டோங்கிறான். ஒண்ணும் பண்ண முடியாது. சொல்ல துடிக்குது மனசு.